திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 70,000 லிட்டர் டீசல் க்ரூட் ஆயில் எரிந்து நாசமானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை மணலியில் இருந்து ஜோலார்பேட்டை நோக்கி சென்ற சரக்கு ரயில். இந்த ரயிலில் டீசல் மற்றும் பெட்ரோலிய மூலப்பொருட்கள் மற்றும் குரூடாயில் எடுத்து செல்லப்பட்டது. அதிகாலை 5:20 அளவில் திருவள்ளூரை கடக்கும் பொழுது திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 52 பெட்டிகள் மலமளவான தீ பரவி இருக்கிறது. முதல் கட்டமாக 4 பெட்டிகளில் அந்த தீயானது பரவி இருக்கிறது. அதன் பின்பாக ஒட்டுமொத்தமாக 10க்கும் மேற்பட்ட அந்த டேங்கரில் இருக்கக்கூடிய டீசல் மற்றும் கூடாய்கள் எரிந்து வருகிறது. கிட்டத்தட்ட 11 மணி நேரமாக அந்த எரிந்து வருகிறது. அதனை அணைக்கும் பணியில் தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு டேங்கரில் மட்டுமே 70,000 லிட்டர் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 70,000 லிட்டர் அந்த அதே போன்று 10 பெட்டிகள் தற்போது வரை எரிந்திருக்கிறது. மேலும் பெட்டிகளை பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் உதவியுடன் அப்புறப்படுத்ததன் காரணமாக மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவள்ளூர் ரயில்வே நிலையம் அருகே இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் குடியிருப்பு வாசிகளை உடனுக்குடன் அவர்களை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். வேறு எதுவும் விபத்து ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு நடவடிக்கை குறித்தும் அதே போன்று இந்த ரயில் விபத்து ஏற்படுவதன் காரணமாக மாலை 6 மணி வரை இந்த பணி நடைபெறும் எனவும் தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து அந்த அப்புறப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.